Hi students, நம்ம வந்துட்டு சிவிக்ஸில் 4th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அந்த சாப்டர் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கவர்மெண்ட்னா என்ன, கான்ஸ்டியூஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து யுனைட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அந்த யுனைட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். The classification of governments into unitary and federal is based on the nature of relation between the national and regional governments. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் கவர்மெண்ட்டோட கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரிலேஷன், அதாவது நேஷ்னல் கவர்மெண்ட்ஸுக்கும் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ்னால் ஒவ்வொரு ரீஜன், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய நேச்சரோட ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட்டை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. A federal government is one in which powers are divided between national government and the regional government by the constitution itself and both operate in their respective jurisdictions independently. அதாவது ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் தான், அங்கே வந்துட்டு பவர் வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிடுவாங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில். ஆனால் யுனைட்டரி கவர்மெண்ட்டில் வந்துட்டு பவர் வந்துட்டு டிவைட் ஆகாது, ஒருத்தர்கிட்ட தான் பவர் இருக்கும். ஆனால் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த பவர் வந்துட்டு டிவைட் பண்ணிடுவாங்க. யாருக்கு இடையில டிவைட் பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் கவர்மெண்ட், ரீஜனல் கவர்மெண்ட். ரீஜனல் கவர்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தான் வந்துட்டு ரீஜனல் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் கவர்மெண்ட்டுக்கும் ரீஜனல் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு அந்த பவர்ஸை வந்துட்டு டிவைட் பண்ணிடுவாங்க by the constitution itself and both operate in their respective jurisdiction independently. ஸோ ரெண்டுமே வந்துட்டு அதோட ஜூரிடிக்ஷன், அதாவது அதோட எல்லையை வந்துட்டு அதுக்கு அந்த எல்லையில் வந்துட்டு என்னென்ன ஆப்ரேட் பண்ணணும், என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வரணும், எப்படி பார்த்துக்கணுங்கிறத வந்துட்டு தனித்தனியாக அவங்க பார்த்துப்பாங்க. USA, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா have federal form of government. So USA, Switzerland, Australia, Canada, Russia, Brazil, Argentina. ஸோ இங்கே எல்லாம் வந்துட்டு இந்த ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஒன் இன் விச் பவர்ஸ் ஆர் டிவைடட் பிட்வீன் நேஷ்னல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் த ரீஜனல் கவர்மெண்ட்ஸ். எப்படி வந்துட்டு யுனைட்டரி கவர்மெண்ட்டில் வந்துட்டு பவர் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருக்கோ, அதே மாதிரி ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கிட்ட பவர் இருக்கும். நேஷ்னல் லெவல்லையும் ரீஜனல் லெவல், அதாவது ஸ்டேட் லெவல்லையும் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் ஃபெட்ரல் மாடல் த நேஷ்னல் கவர்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஃபெட்ரல் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட். ஸோ ஃபெட்ரல் மாடலில் வந்துட்டு நேஷ்னல் கவர்மெண்ட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி யூனியன் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. And the regional government is known as state government or the provisional government. So regional government வந்துட்டு state government இல்லாட்டி provisional government provincial government சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்டேட்ஸை வந்துட்டு இயர்லி பீரியட்னா ப்ராவின்சஸ் தான் பிரிச்சுருந்தாங்க. ஸோ அதான் வந்துட்டு provincial government அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட மெரிட்ஸ் என்ன, ரீகன்சிலேஷன் ஆஃப் லோக்கல் அட்டானமி வித் நேஷ்னல் யூனிட்டி. அதாவது ரீகன்சிலேஷனாக ஒன்று சேர்றது, நல்லிணக்கம்னு சொல்லுவாங்க தமிழில். லோக்கல் அட்டானமி அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கும் இந்த ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில். டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. இப்போ யுனைட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஒவ்வொரு ஸ்டேட்டையும் வந்துட்டு தனித்தனியாக அங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பவர் வந்துட்டு டிவைட் ஆகும்போது, சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு டிவைட் ஆகும்போது அந்த ஸ்டேட்டில் அந்த சென்டரில் ரெண்டுலேயுமே வந்துட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் கிவ் ரைஸ் டு பிக் சிட்டிஸ். ஸோ அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக நடக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ பிக் சிட்டிஸ்லாம் வந்துட்டு இதை அப்ளை பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் செக்ஸ் த டெபாட்டிசம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது பவர் செக், டெபாசிட்டம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் செக்ஸ், அதாவது பவர்ஸை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட் அதாவது ரீஜனல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மோர் சூட்டபிள் ஃபார் பிக்கர் சிட்டிஸ். ஸோ பிக்கர் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஒரு சூட்டபிளான ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்.
இட் இஸ் குட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்ரஸ். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கும் கல்ச்சுரல் ப்ராசஸுக்கும் இந்த ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீகன்சிலேஷன் ஆஃப் லோக்கல் அனாட்டானமி வித் நேஷ்னல் யூனிட்டி. ஸோ லோக்கல் அனாட்டானமி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கட்டும், அது நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. அந்த பவரை வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணுறது மூலமா சென்டர்லேயும் சரி ஸ்டேட்லேயும் சரி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் கிவ் ரைஸ் டு பிக் ஸ்டேட்ஸ். இது வந்துட்டு தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் செக்ஸ் த டெபாசிட்டம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு மோர் சூட்டபிள் ஃபார் பிக்கர் கண்ட்ரிஸ். ஸோ பிக் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு சூட் ஆகும். நெக்ஸ்ட் இட் இஸ் குட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்ரஸ். ஒரு கண்ட்ரியோட எக்கானமிக் க்ரோத்துக்கும் கல்ச்சுரல் ப்ராக்ரஸுக்கும் இது சூட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு மெரிட்ஸ் ஆஃப் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். மெரிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக டிமெரிட்ஸ் அப்படிங்க இருக்கும். ஸோ ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட டிமெரிட்ஸ் என்ன? ஃபெட்ரல் கவர்மெண்ட் இஸ் வீக்கர் வென் கம்பேர்டு டு யூனிட்டரி கவர்மெண்ட். யூனிட்டரி கவர்மெண்ட்டை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வீக்கான கவர்மெண்ட். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபெட்ரல் கவர்மெண்ட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு யுனைடெட் கவர்மெண்ட் வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ், அது அவ்வளோக்கா எந்த எக்ஸ்பென்சஸும் இருக்காது. ஆனால் இந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ரொவிஷ்னல் டெண்டன்சிஸ் ஆர் வெரி காமன். ஸோ ப்ரொவிஷ்னலுக்கு இருக்கக்கூடிய டெண்டன்சி, அதாவது இப்போ 2 ஸ்டேட் இருக்குன்னா அந்த அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதை ரூல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு டெண்டன்சி ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு டெண்டன்சி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க ப்ரொவிஷ்னல் டெண்டன்சிஸ் ஆர் வெரி காமன் அப்படிங்கிறாங்க. லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த பவரை வந்து ரெண்டாக கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒவ்வொருத்தவங்க ரூல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்காது அப்படிங்கிறாங்க. அதான் வந்துட்டு லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும், கேரளாவில் ஒரு மாதிரி நடக்கும், ஆந்திராவில் ஒரு மாதிரி, கர்நாடகாவில் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு யூனிஃபார்மான கவர்மெண்ட் இருக்காது. த்ரெட் டு நேஷ்னல் யூனிட்டி. ஸோ நேஷ்னல் யூனிட்டிக்கு வந்துட்டு ஒரு த்ரெட் என்னென்னா எல்லா கண்ட்ரிஸும் எப்போவும் எல்லா ஸ்டேட்ஸும் எப்போவுமே யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் எப்போவும் எந்த இதுலேயும் சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால் வந்துட்டு நேஷ்னல் யூனிட்டி அதாவது ஒற்றுமை வந்துட்டு பாதிக்கப்படுங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் லீட்ஸ் டு கான்ஃப்ளிக்ஸ். அந்த பவர் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டபுள் சிட்டிசன்ஷிப். டபுள் சிட்டிசன்ஷிப்னால் இரட்டை குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. அதான் வந்துட்டு டபுள் சிட்டிசன்ஷிப்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஜிட் கான்ஸ்டியூஷன் கெனாட் பி மெண்டட் ஈஸிலி ஃபார் சேஞ்சிங் நீட். ஸோ சென்டர் அண்ட் ஸ்டேட் இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் புதுசாக லா கொண்டு வரணும், கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய லாவை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகணும். அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுத்த பிறகு தான் இதாகும். ஸோ நம்மளால் ஈஸியாக வந்துட்டு அந்த ரிஜிட் கான்ஸ்டியூஷனை வந்து எந்த விதமான சேஞ்சிங்கும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. The state government sometimes place hindrances in foreign policies. The state government வந்து சில நேரங்களில் வந்துட்டு ஃபாரின் பாலிசியை வந்து ஹிண்ட்ரன்ஸ் பண்ணும். அதாவது கீழே அமுத்திட்டு அவர் டெப்ரிஷியேட் பண்ணிட்டே வரும். அதாவது அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் இது தாழ்த்தி கீழே டெப்ரிஷியேட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதான் ஹிண்ட்ரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட டிமெரிட்ஸ்னு பார்க்கும்போது இது யுனைடெட் கவர்மெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே வீக்கு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது செகண்ட் ஒன். ப்ரொஃபஷனல் டெண்டன்சிஸ் ஆர் வெரி காமன் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் ஒன் வாஸ் த லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு யூனிஃபார்ம்னஸ் இருக்காது. Next one is threat to national unity and a distribution of powers between center and states leads to conflicts. Double citizenship, rigid constitution cannot be mended easily for changing needs. The state government sometimes place hindrances in foreign policy. Idha vantu demerits of federal form of government. Next parunga ஃபெட்ரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஃபெட்ரல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதாவது டியூவல் கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட்.
நெக்ஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ஸோ ரிட்டனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் பவர்ஸை டிவைட் பண்ணியிருக்கோம் நம்ம. சுப்ரிமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்னென்னா, த கான்ஸ்டியூஷன் இஸ் த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். ஒரு லேண்டோட சுப்ரீம் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய லா என்ன, சுப்ரீம் லா கான்ஸ்டியூஷன் தான் வந்துட்டு சுப்ரீம் லாவாக இருக்குது. The laws enacted by the center and state must conform to its provisions. அதாவது அந்த கான்ஸ்டியூஷனில் என்னென்ன லா இருக்கோ அந்த லா எல்லாத்தையுமே வந்துட்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அந்தந்த ப்ராவின்ஷன்ஸ்க்கு வந்துட்டு எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிட் கான்ஸ்டியூஷன்லாம் நல்லா ஃபிட்டான ஒரு ஸ்டேபிளான கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல்னால் எதையும் டிபெண்ட் பண்ணாமல் நமக்கு இண்டிபெண்ட்டாக நம்ம ஜுடிஷியரி கொடுத்துக்கலாம். பை கேமராலிசம்ஸ்னால் வந்துட்டு 2 காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபெட்ரல் ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டியூவல் கவர்மெண்ட், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், சுப்ரிமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ரிஜிட் கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் பை கேமரலிசம் சொல்லிட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபெட்ரல் ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னால் என்ன, அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபெட்ரல் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் யுனைட்டரி ஃபார்ம் அண்ட் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த 2 கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு பாருங்கள், யுனைட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சப் யூனிட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஒரே லெவல் கவர்மெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது 2 லெவல் கவர்மெண்ட் இருக்கும், அதான் வந்துட்டு 2 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இங்கே வந்துட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒரே ஒரு குடியுரிமை தான். ஆனால் வந்துட்டு இங்கே டுவல் சிட்டிசன்ஷிப்ஸ், அதாவது 2 குடியுரிமை அப்படின்னு ரெட்டை குடியுரிமை சொல்லுவாங்க. சப் யூனிட்ஸ் கெனாட் ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி, அதாவது இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய சப் யூனிட்ஸ் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃபெட்ரல் யூனிட்ஸில் இருக்கவங்க வந்துட்டு ஆன்சரபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களால இண்டிபெண்ட்டாக எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவாச்சும் கேட்கும்போது அதை ஆன்சர் பண்ணுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோ டிவிஷன் ஆஃப் பவர், இங்கே வந்துட்டு பவரை வந்துட்டு டிவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் பவரை வந்துட்டு டிவைட் பண்ணுவாங்க. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், ஸோ சென்டரில் மட்டும்தான் பவர் இருக்கும். ஆனால் இந்த ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், ஸோ சென்ட்ரலில் பவர் இருக்காது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும் சென்டர்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுனைட்டரி ஃபார்ம் அண்ட் ஃபெட்ரல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சப் யூனிட்ஸ் இருக்கும். இங்கே 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இங்கே டுவல் சிட்டிசன்ஷிப். இங்கே வந்துட்டு இந்த சப் யூனிட்ஸ் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக எந்த வித எதையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ஃபெட்ரல் யூனிட்ஸ் வந்துட்டு அப்படி ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். இங்கே வந்துட்டு இப்போ டிவிஷன் பவர் ஆஃப் டிவிஷன் இருக்காது, ஆனால் இங்கே வந்துட்டு டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கும். இங்கே வந்துட்டு சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் இருக்கும், இங்கே டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் யுனைட்டரி அண்ட் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஃபெட்ரல் கவர்மெண்ட்னால் என்ன, அதோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபெட்ரல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் யுனைட்டரி ஃபார்ம் அண்ட் ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.